ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 6 ரோலில் பிக் சைஸு மார்க்கெட் பேக்கு. இது எப்படி போட்டாங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது பட்டர்ஃப்ளை ஒயர் எடுத்திருக்கேன். இதில் ரெட்டில் 3 கட்டும் எல்லோவில் 3 கட்டும் ரோலுக்கு சிவன்கன் கூட தான் போட போகிறோம். அது நான் ஒயர் வெட்டினதெல்லாம் தான் இந்த கூட நான் போட்டிருக்கேன். சிவன்கன் கண்ணில் இந்த கூட போட்டிருக்கேன். இதுக்கு நான் 6 ரோல் எடுத்திருக்கேன். 6 ரோலில் ரெட்டு 3 கட்டும் லெமன் எல்லோ 3 கட்டும் எடுத்திருக்கேன். இந்த ஒயர் பட்டர்ஃப்ளை கம்பெனி தான் நான் எடுத்திருக்கேன். பட்டர்ஃப்ளைவில் 6 ரோலில் சிவன்கன் கூட எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு தான் நான் ஃபுல் டியூட்டோரியல் மாதிரி போட்டிருக்கேன். நான் போட்டதை போட்டிருக்கேன் பாருங்கள். அதில் நான் 20 பேஸ் கேட்டிருக்கேன். நல்லா ப்ராடாக கேட்டாங்க அப்படிங்கிறதுனால நான் 20 பேஸ் வச்சுருக்கேன். 20 பேஸில் 24 ஒயர் எல்லோவிலையும் 20 ஒயர் ரெட்லேயும் வச்சுருக்கேன். மொத்தம் 44 ஒயரு. கார்னரில் 4 ஒயரை ஸ்கிப் பண்ணணும், இல்லைன்னா 4 ஒயரை ஜாயின் பண்ணணும். நான் எப்பவுமே ஜாயின் பண்ணி தான் போடுவேன். 4 லைன் போடுறதுனால நாம் ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டோம். ஸோ அதுக்கு ஒயர் அதிகமாக தான் பிடிக்கும். பட் ஒரு வேலையோடு சேர்த்து கொஞ்சம் அதையும் போட்டோம்னா நீட்டாக இருக்கும் கூடைங்க. அந்த 20 நாட்டை மட்டும் போட்டுட்டு கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல கூர்மையாக மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இது வருது. அது எனக்கு பிடிக்கல. குமிழ் வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த மெத்தட் எனக்கு பிடிக்கல. ஸோ நான் எப்போதுமே ஆரம்பத்துலேருந்து இந்த மெத்தட் தான் நான் போடுவேன். 4 ஒயர் ஜாயின் பண்ணி தான் போடுவேன். இங்கே பாருங்கள், கூடை எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன்னு. இந்த கூடை ஃபுல் மெஷர்மெண்ட் நான் உங்களுக்கு இந்த கூடையை ஃபுல் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இதில் இப்போ நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா செக்குடு பேட்டர்னில் போட்டிருக்கேன். 4 ரெட்டும் 4 எல்லோவும் போட்டிருக்கேன். இந்த கார்னர் எல்லோவும் அந்த கார்னர் எல்லோவும் வச்சு சென்ட்ரலில் நான் ரெட்டு கொடுத்து இது 4 நாளாக போட்டு இந்த பேட்டர்ன் முடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கிளாஸ் ஒயரில் தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்டர் கிளாஸ் ஒயரில் தான் கேட்டாங்க. ரெண்டாவது பட்டர்ஃப்ளை ஒயரில் தான் கேட்டாங்க. அதனால் இந்த ஒயர் கூட நான் பட்டர்ஃப்ளைவில் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த கூடையை வளர்த்திட்டு பாருங்கள். இப்போ நான் 4 லைன் எல்லோவும் 4 லைன் ரெட்டும் இந்த மாதிரி இதே ப்ராசஸில் மொத்தம் 28 லைன் போட்டிருக்கேன். இன்னும் இதில் மொத்தம் 10 லைன் போட்டு ஹைட்டு எழுப்பிட்டு இதோட மொத்த ஹைட் என்னன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், இதோட வின்த்து லென்த்து நம்ம பார்த்துடலாங்களா? இப்போ பாருங்கள், வின்த்து நான் ப்ராடாக கேட்டதுனால 20 வச்சுருக்கேன். பேஸ் மட்டுமே நான் 20 வச்சுருக்கேன். ஸ்கேல் எடுத்து இதில் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம் பாருங்கள். இப்போ வின்த்தே நம்மளுக்கு ஸ்கேல் இருங்க, ஒரு நிமிஷம் ஸ்கேல் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸ்கேல் எடுத்துகிட்டு வின்த்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வின்த்து 8 வச்சுருக்கேன். லென்த்து லென்த்தில் நான் 34 நாட் வச்சேன். அதுக்கப்புறம் 4 கார்னர்லேயும் 4 ஒயர் சொருகியிருக்கேன். அதனால் பாருங்கள், இதோட வின்த்து மட்டும் 8 இன்ச் வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதோ பாருங்கள் 8 இன்ச் வருது. கீழே வரைக்கும் பார்த்துக்குங்க. கரெக்டாக 8 இன்ச் வருது. இது லென்த்து பாருங்கள், லென்த்து 12, 1 இன்ச்சு 12. 12ல் இருந்து பாருங்கள் கரெக்டாக 6 வருதுல்ல. 12, 6, 18. லென்த்து 18 இன்ச்சு வருது. ஹைட்டு நான் உங்களுக்கு போட்டுட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இது ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், நீட்டான ஒர்க் இருக்கும். என்னோடய ஃபினிஷிங் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கூடைகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இது போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு இதோட மெஷர்மெண்ட் என்னன்னு நான் ஃபுல் வீடியோவில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கூடை பாருங்கள் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த கூடையோட ஃபுல் மெஷர்மெண்ட்டு வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவில் சென்டரில் அல்லது லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன். இதுக்கு நான்
45 ஒயர்கள் எடுத்திருக்கேன். கட் ஒயரோட ஒவ்வொரு அளவும் வந்துட்டு நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசியில் நான் சொல்லியிருப்பேன். இதுக்கு வந்துட்டு நான் 45 ஒயர்கள் எடுத்திருக்கிறேன். பேஸ் வந்துட்டு நான் வந்து பேஸ் 20 போட்டிருக்கேன். 20ல் வந்து ரெட்டில் சென்டராக வச்சு 4 லைனுமே, எல்லோவில் ஒரு 4 லைனும், திருப்பி ஒரு 4 லைனும் போட்டு அந்த எண்டில் ஒரு 4 லைனும், இந்த எண்டில் ஒரு 4 லைனும் பேட்டர்ன் மாறாமல் வரணுங்கிறதுக்காக இந்த பேட்டர்னில் நான் 20 லைன் வச்சு நான் வந்து பேஸ் போட்டிருக்கேன். பேஸ் போட்டு முடிச்சுட்டு ரன்னிங் ஒயர்லேயுமே வந்துட்டு நான் செக்குடு பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். செக்குடு பேட்டர்ன் போட்டு 9 36, அது வந்து ரெட்டில் 4, எல்லோவில் 4, ரெட்டில் 4, எல்லோவில் 4, ரெட்டில் 4, இதே பேட்டர்னை ப்ராசஸை ஃபாலோ பண்ணி நான் வந்து 9 36 வரைக்கும் போட்டு மேலே ஒரு லைன் வந்து சொருகிறதுக்காக நாம் 37 லைன் போட்டிருக்கேன். 37 லைன் போட்டு பாருங்கள், எனக்கு வந்து இவ்வளோ ஒயர் வந்து சொருகிறதுக்கு இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு 10 நாட்ஸுக்கு சொருகிற அளவுக்கு எனக்கு ஒயர் இருக்குது. அப்புறம் வந்து நான் வந்து இதோட சைடு ஒயர் எவ்வளோ விட்டேன் அப்படின்னா, நான் வந்து 9 இன்ச்சுக்கு வந்து நான் சைடு ஒயர் விட்டேன். எனக்கு வந்து சைடு ஒயரு 9 இன்ச்சு கம்மியாக விட்டேன். ஏன்னா நம்ம பேஸ் வந்து ப்ராடாக போட போகிறோம். 20 லைன் போடுறதுனால நான் 9 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து கிளாஸ் ஒயரில் ப்ரிப்பேர் பண்ணதுனால நான் 10 இன்ச்சு கம்மி பண்ணேன். எனக்கு அக்யூரேட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு 9 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிங்க. இதே வந்து நல்லா திக்கான ஒயரில் போடுற மாதிரி, அதாவது நல்ல நார்மல் ஒயரில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 8 இன்ச்சு விடுங்க, ஓகேவாக இருக்கும். சரிங்களா? இது கிளாஸ் ஒயருங்கிறதுனால நான் 10 இன்ச்சு விட்டுருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் போட்டு பழகிறவங்களாக இருந்தால் 9 இன்ச்சு விட்டுக்குங்க, ஓகேங்களா? நான் சைடு ஒயர் அளவு தான் சொல்லியிருக்கேன். சென்டர் அளவு வந்து நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி கூட எவ்வளோ அழகாக நீட்டாக ஃபினிஷிங் வந்திருக்கு பாருங்கள். இந்த கூடைக்கு வந்துட்டு நான் கிளாஸ் ஒயரில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். 2க்கு வந்து இது வந்து நான் லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கூடையோட இன்னர் பாருங்கள் எவ்வளோ நீட் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. என்னோடய கூடைகள் வந்து நீட் ஃபினிஷிங்கில் ஒர்க்கு வந்து கரெக்டாக இருக்கும், எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. இந்த கஸ்டமைஸ் வந்து எனக்கு கிளாஸ் ஒயரில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நான் கிளாஸ் ஒயர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். கிளாஸ் ஒயரில் அவங்க எனி கலர்ஸ் போட்டு கொடுங்க, நாங்கள் எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்துச்சி, அதனால் நான் இந்த கலர் எடுத்திருக்கேன். அதனால் இந்த கூடை போட்டு முடித்ததுக்கப்புறம் இதை நான் சொருக்கிட்டு இதுக்கு வந்து நான் ஹேண்டில் போட்டு முடிச்சுட்டு இது செகண்ட் பார்ட்டாக கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு வீடியோ லென்த்தாக போயிடுச்சு, அதனால் வந்து நான் இதுக்கு மெஷர்மெண்ட்டு மட்டுமே நான் சொல்லிக்கிறேன். இந்த நீட் ஃபினிஷிங்கில் இந்த கூடைகள் நீங்கள் போடுறதுக்கு எடுக்க வேண்டிய மெஷர்மெண்ட்டின் அளவு வந்து 10 ஸ்கேலு, ஸ்டீல் ஸ்கேலில் 10 அடி எடுத்திருக்கேன். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 அடியில் நீங்கள் இந்த பட்டர்ஃப்ளை ஒயரில் எடுத்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்கும். ஸோ இதுவே வேறு ஒயரில் எடுக்கும்போது உங்களுக்கு அளவுகள் மாறுபடலாம். அப்படி மாறுபடும் போது நீங்கள் எடுக்க வேண்டிய ஒயரோட அளவு வந்து 11 ஃபீட் எடுத்துக்கோங்க. 11 ஃபீட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக வரும். சரிங்களா? அது மட்டும் இல்லை, நம்ம கூடைகள் போடும்போது அப்படியே செங்கல் அடுக்கி வச்ச மாதிரி எவ்வளோ நீட்டாக, கொஞ்சம் கூட ஒடுக்கல் இல்லாமல், கிராஸஸ் இல்லாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். இதுக்கும் நான் குச்சி சொருகவே இல்லை. குச்சி சொருகாமையே இந்த கூடை எவ்வளோ அழகாக நீட் ஃபினிஷிங்கில் வந்திருக்குது அப்படிங்கிறது தான் கூடையோட ஒர்க் வந்து இஷ்டப்பட்டு செய்யணும், கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செய்யும்போது அது வந்து நீட்டாக கிடைக்கும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எந்த ஒரு வேலை செய்யும்போது நம்ம கஷ்டத்தோடு செய்யாமல் அதுவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யும்போது ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்குங்கிறதுனால தான் நான் இது சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் வந்துட்டு நான் இந்த கூடை வந்து சொருகி முடிச்சுட்டா உங்களுக்கு வந்துட்டு நான் என்ன ஹேண்டில் போட்டிருக்கேங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். அதுக்கு எவ்வளோ ஒயர் இன்னர் ஒயர் வச்சுருக்கேங்கிறதையும் நான் உங்களுக்கு செகண்ட் வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த கூடையோட ஃபுல் மெஷர்மெண்ட்டு நீங்கள் பார்த்துட்டீங்க. மெஷர்மெண்ட் ஒரு ஒயரோட அளவு வந்து 10 அடி. அதுவே வந்து உங்களுக்கு கிளாஸ் ஒயர் இல்லாமல் டீலக்ஸ் ஒயராக எடுத்திங்கன்னா 11 அடி எடுத்துக்குங்க. அப்புறம் வந்து பேஸ் வந்து நான் 20 வச்சுருக்கேன். அப்புறம் நீட்டாக குமிழ் பாருங்கள், நான் வந்து 11 குமிழ் அடிச்சிருக்கேன். குமிழ் அடிக்கிறது எப்படின்னு ஒரு சிஸ்டர்ஸ் கேட்குறாங்க. அதுக்காக நான் குமிழ் வைக்கிறது எப்படிங்கிறத கூட நான் வந்து உங்களுக்கு வீடியோ காமிச்சிருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போ வந்து நான் ஃபுல் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ஃபுல் பாக்ஸ் குமிழுமே நான் சேல் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள்,
இந்த குமிழில் வந்துட்டு 1 crores இருக்கும். 1 croresனா 144 பீசஸ். ஸோ அது வந்து 12 டசன் கொண்டது ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸுமே நான் சேல் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க ரீட்டைல்லையும் வாங்கிக்கலாம், ஹோல்சேல்லையும் வாங்கிக்கலாம். இந்த குமிழ் வந்து இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எச்சா இருக்காது. 1-2 பீசஸ் கம்மியாக வேணால் வரலாம். ஆனால் அக்யூரேட்டாக வந்து 144 பீசஸ் தான் இருக்கும் இந்த பாக்ஸில். ஓகேங்களா? இப்போ வந்து இது எப்படி வந்து கூடையோடு அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடையில் வச்சு கூடையை இன்னர் பக்கமாக திருப்பி, நான் வந்து கல் தான் இருக்குது எங்கள் வீட்டில், கல் வச்சு அடிச்சுக்குவேன். நீங்கள் சுத்தியல் வச்சு அடிச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். நீட்டாக குமிழில் நல்லா ப்ரெஸ் பண்ணி மடக்கி விட்டுட்டு கல் வச்சு அடிச்சிட்டிங்கன்னா குமிழ் நீட்டாக நின்றுக்கும். நான் வந்து மேல் ரோவில் ஒரு 4, கீழ் ரோவில் ஒரு 3, கீழ் ரோவில் 3rd ரோவில் ஒரு 4 பீசஸ், மொத்தம் 11 பீசஸ் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். 11 பீசஸ் அட்டாச் பண்ணி இந்த கூடை நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்துட்டு இதோட ஃபுல் வீடியோவையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போவே வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ். இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங்கில் ஒர்க் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எடப்பாடி நீலவேணி மாணிக்கம், ஹேண்ட் கிராஃப்ட் 968896.